இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டிலே எல்லாருமே ஒரு டக்குன்னு போடக்கூடிய ஒரு மெஹந்தி தான். ஒரு டாட் வச்சு ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. 4 பக்கம் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன லைன்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு, இந்த மாதிரி நம்ம கோம் பண்ணணும். இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக இந்த மாதிரி இது பண்ணோம் அப்படின்னா, நமக்கு ஏன் அந்த 4 கோடு போடுறோம் அப்படின்னா, அந்த ரவுண்ட் ஃபினிஷிங் நமக்கு பக்காவாக கரெக்டாக வரும். அதுக்காக தான் அந்த ரவுண்டு போடுறது. அதே மாதிரியே அடுத்த இதுவும் அதே மாதிரியே பண்ணிவிட்டு, அதுக்கு அதே மாதிரி 4 கோடு போட்டுட்டு, அதே மாதிரி நம்ம ரவுண்டு அந்த மாதிரி சுழிச்சு விட்டுறணும். பார்க்க ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் சிம்பிளாகவே நீங்கள் ஈஸியாக மெஹந்தி போடலாம். நீங்கள் போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வரும். நான் இப்போ இது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே போட்டேன். ஆனாலும் அதோடைய ஃபைனல் லுக் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் வேணா பாருங்கள். இதில் இப்போ நம்ம ஹார்ட் மாதிரி இந்த மாதிரி வளையமாக போட்டுடுறோம். அதே மாதிரி ஈஸியாக நம்ம வீட்டிலே மெஹந்தி போடுறதுக்கு இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நடுவில் ஒரு சின்ன சின்ன டாட்ஸ் வச்சுட்டு மேலே அதுக்கப்புறம் ஒரு 3 ஆரோஸ் மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டியாக இந்த மாதிரி இழுத்து விடணும். ஒன்று அப்பில் நல்லா பெருசாக, அதுக்கு அடுத்தது 2 சின்னதாக அந்த மாதிரி. இந்த மாதிரி நம்ம நம்மளோட மெஹந்தியை போட்டு ஃபினிஷ் பண்ணுவோம். ஸோ இந்த மெஹந்தி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சின்ன சின்ன டாட்ஸ் ஃபுல்லாக வச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபிங்கர்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன லைன்ஸ் மாதிரி போட்டுட்டு சின்ன சின்ன ஒரு டாட் மாதிரி வைக்கிறோம். அவ்வளோதான், சிம்பிளாக இது முடிஞ்சிடும். அதே மாதிரி அடுத்த லேயரை பார்த்திங்கன்னா ஒரு லைன் ஒன்று போட்டுட்டு குட்டி குட்டியாக வளையமாக போட்டுடுறோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அதில் ஒரு லைன் ஒன்று போட்டுடுறோம். போட்டுட்டு நம்ம இந்த அங்கே போட்டோம் இல்லையா கோம்பு மாதிரி ஒரு 3, அதே மாதிரி போட்டுட்டு சின்ன சின்ன டாட்ஸ் மேலே வச்சிடறோம். இதே தான் எல்லா ஃபிங்கருக்கும் வச்சு ஃபினிஷ் பண்ணுறோம். இந்த மெஹந்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் பொறுமையாக போட்டிங்கன்னா ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.